ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரியும் விஜயும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு தாத்தா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே சொல்கிறாங்க. காவேரி இருந்துட்டு என்ன விஷயங்க, என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இப்போ தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், என்கிட்ட சொல்லலையேன்னு கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க, தெரியாமல் கேட்டுட்டேன், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்துட்டு சொல்றாரு, இங்க பாரு காவேரி, ஒரு ஜோசியர்கிட்ட நம்மள போக சொல்லியிருக்காங்க தாத்தா. அவரு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், நம்ம பாப்பா எப்படி பிறப்பா, பாப்பா பிறந்தா நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அதனால நம்ம போயிட்டு அவரை பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க, எனக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லைங்க, இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, தாத்தா பார்க்க சொல்லியிருக்காரு, நம்ம குடும்ப வழக்கத்தில் இந்த மாதிரி ஒன்று இருக்குதான், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியாங்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்களே. நம்ம குடும்ப வழக்கத்தில் நம்மளுக்கு குழந்தை உண்டான உடனே போயிட்டு ஜாதகமோ இல்லை ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு வருவாங்க காவேரி, நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க, தாத்தா பாட்டி தானே சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஜுரத்துலையும் படுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலையும் நம்ம கங்கா இருந்துட்டு ஒரு மாதிரி காவேரியை, அதாவது சாரதாவை பேசிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா கத்துறதை கேட்ட விஜயும் காவேரியும் எதுக்காக அத்தை கத்துறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட ஓடுறாங்க. ஓடி போய் அத்தை என்னத்த ஆச்சு உங்களுக்கு, எதுக்காக கத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை தம்பி, எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குது, அதனால தான் கத்துனேன், சாரி தம்பி உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கத்த, உங்களால் முடியலன்னா நான் ஈவினிங்கே உங்களை ஊசி போட்டு வரலான்னு சொல்லிட்டு கேட்டேன்ல, நீங்கள் வாங்க இப்போவே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நான் ஒரு காஃபி குடிச்சேன்னா எல்லாமே சரியாயிரும், கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க தம்பி, ப்ளீஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கத்த, நீங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க, இது அதிகமாயிடுச்சுன்னா இன்னும் சிக்கலாயிடும், நீங்க ஏன் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, நான் தான் சொல்றேன்ல, நான் காஃபி குடிச்சிட்டா சரியாயிடும்னு சொல்லிட்டு, சரிங்க அத்தை நான் போயிட்டு காஃபி கொண்டு வரேன். இல்லை வேண்டாம் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, தம்பி தான் போட்டு கொண்டு வரேன்னு சொல்றாரு, இல்லை வீடு தம்பி எப்படி காஃபி போடுதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, நான் காஃபி எல்லாம் நல்லாவே போடுவேன், அது எப்படி போடுவோன்னா காவேரி பார்த்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன், காவேரி தான் எனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாட்டி இருந்துட்டு, காவேரி புருஷனை நல்லா தான் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி வெக்கப்படுற மாதிரியே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் கங்கா இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. இதெல்லாம் அவங்களால பொறுத்துக்கவே முடியல, தனக்குன்னு எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுறாங்க போல், அதனால தான் இப்படி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு தாத்தா இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே, என்ன விஜய் காவேரி கிட்டே பேசுனியா, அவ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தாத்தா, காவேரி கிட்டே நான் சொல்லிட்டேன், நாளைக்கே போயிட்டு அதாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா, நான் நாளைக்கே அந்த சாமியாரை போயிட்டு பார்த்துட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. தாத்தா இருந்துட்டு, என்ன கல்யாணி, எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, காவேரியும் சரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, இப்போல்லாம் எனக்கு அவங்கள பார்த்தாவே வெறுப்பாக இருக்குதுங்க, பசுபதியால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அதனால் நம்ம விஜய் வந்துட்டு அங்கே இருக்கிறத நினச்சாவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. அவன் அங்கே கஷ்டப்படுறானா இல்லை சந்தோஷமாக இருக்கானே எனக்கு தெரியலங்க, எதுக்காக இவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அவன் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை, எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இனிமேல் அவன் அங்கே இருக்கவே கூடாது, அவனை எப்படியாவது இந்த வீட்டுக்கு வர வைக்கணுங்க, ஏதாச்சும் நீங்கள் தான் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு கல்யாணி, அதுக்காக தான் நான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, என்ன விஷயம் பண்ணியிருக்கீங்க? இங்கே பாரு கல்யாணி, நாளைக்கு ஜோசியரை போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன், நம்ம குடும்ப ஜோசியர், அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன், அவன் இந்த வீட்டுக்கு வர மாதிரி அவங்க எல்லாத்தையுமே சொல்லி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கல்யாணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்கிட்ட கூட சொல்லலையே, ஏங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணவே மாட்டீங்களே, நீங்கள் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு கல்யாணி,
விஜய் அங்கே இருக்கிறதுல எனக்கு கஷ்டம், அதாவது வருத்தமெல்லாம் இல்லை. ஆனால் அவன் இந்த வீட்டில் இருக்காத நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன்கிட்ட நான் என்னதான் சொல்லி இங்கே கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டேங்கிறான். அதனால தான் ஜோசியரை போயிட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். பார்த்து அவர் ஏதாச்சும் சொன்னாவது இங்கே வந்து தங்குவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் கல்யாணி. அதனால தான் இப்படி நான் ஒரு முடிவு பண்ணி அவங்கள போய் பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூப்பருங்க, எப்படியோ ஒரு வகையில் விஜய் இந்த வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு கல்யாணி, விஜய் இந்த வீட்டுக்கு வந்தாலையும் காவேரியை நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு காவேரி மேலே எந்த கோபமும் கிடையாது. ஆனால் பசுபதி பிரச்சனை பண்ணுறதுக்கு எல்லா காரணம் இந்த காவேரி தான் தெரிஞ்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அவளை பார்த்தாவே அந்த ஞாபகம் மட்டும்தான் வருது. அவளால் நம்ம விஜய் வந்துட்டு இப்போ ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தான். இதெல்லாம் நினச்சா எனக்கு அவளை எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு கல்யாணி, விஜய் வந்து காவேரியை உசுருக்கு உசுராக நினச்சிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது நீ கண்டிப்பாக காவேரி ஏதாச்சும் சொன்னால் விஜய் ரொம்ப கஷ்டப்படுவான். நீ அவனுக்காகவது நீ காவேரியை எதுவுமே சொல்லாமல் இருக்கணும் ப்ளீஸ் காவேரி கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, விஜய் இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு சாரதாக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்குமே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. 2 பேருமே குடிக்கிறாங்க. குடிச்சு பார்த்துட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது தம்பி, நீங்கள் இப்படியெல்லாம் காஃபி போடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏதோ ஒரு சுமாராக இருக்கும், குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல தம்பி, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதாவும் இங்கே பாருங்கள் தம்பி, காஃபி ரொம்ப நல்லா இருக்குது, இந்த காஃபியை குடிச்சுனா எனக்கு கண்டிப்பாக தலைவலியெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் குடிச்சிட்டு தலைவலி போனால் மட்டும் எனக்கு போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இனிமே உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்கத்த, உங்களுக்காக நான் நாளையிலேருந்து ஒரு ஹவுஸ் கிளீனரை வந்து வேலைக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி இருந்துட்டு ஏங்க எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இனிமே அத்தை எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது. அத்தை பார்த்தியா இப்போது அங்க பிரதர்ஷனம் செஞ்சதுக்கே இப்போ ரொம்ப டயர்டாகி ஃபீவரெல்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு. இனிமே அவங்க ஏதாச்சும் வேலை பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடும். அதனால நான் அவங்களுக்காக அவங்க எந்த வேலையுமே இனிமேல் செய்யக்கூடாது. அவங்களுக்காக தான் நான் இப்போ ஒரு வேலைக்கார வர வச்சுருக்கேன். நான் அவங்கக்கிட்ட பேசிட்டேன், நாளைக்கு காலையிலேயே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு தம்பி, இங்கே பாருங்க தம்பி, இதெல்லாம் எதுக்கு தம்பி, இங்கே பாருங்க அத்தை, எங்களுக்கு நீங்கள் சாப்பாடு செஞ்சு போடணும்னு ஆசைப்பட்டா எப்பயாவது ஒரு வாரத்தில் ஒரு நாள் எப்பயாவது நீங்கள் செஞ்சு போடுங்க. இப்போ வரவங்களும் நல்லா தான் சமைப்பாங்க, நீங்கள் அவங்க நல்லா சமைக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அத்தை. இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, நீங்கள் இந்த காஃபியை குடிச்சிட்டு போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயும் காவனியும் தாத்தா அதாவது சாரதா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. நம்ம பாட்டி இருந்துட்டு சாரதா கிட்டே இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நீ என்ன புண்ணியம் பண்ணியிருக்கியோ தெரியல சாரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு ஆமாத்த, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், என் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்குது, இந்த பையன் மேலே தான் இவ்வளோ நான் கோவப்பட்டேனான்னு நினச்சாவே என் மேலேயே எனக்கு கோவம் வருதாத்த, நான் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியலத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு சாரதா, முடிஞ்சு போனதெல்லாம் விட இனிமே அந்த தம்பியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நாளைக்கு சாமியார்கிட்ட போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, தாத்தா சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு சரிங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல அதனால நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே யமுனா இருந்துட்டு சொல்லுக்கா சாப்பிட்டியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கடி சாப்பிட்றது, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ டென்ஷனா இருக்கு, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா என்னாச்சுக்கா, இதை அவங்கள எதுவுமே கண்டுக்காம உனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நீ பண்ணதானே சொன்னக்கா, திரும்ப திரும்ப ஏன்க்கா அப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு யமுனா, நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டியா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருக்கா, உன்னை புரிஞ்சுக்கிறேன்க்கா, உன்னை என்ன முழுசாவே புரிஞ்சுக்கிறேன், ஆனா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு மட்டும் நீ புரிஞ்சுக்காக்கா. இப்போ நீ பிரெக்னண்டா இருக்கிறதுனால கண்டிப்பா உள்ள இருக்க பாப்பாவும் உன்னோட நீ சந்தோஷமா இருந்தா அந்த பாப்பாவும் சந்தோஷமா இருக்கும், நீ கஷ்டப்பட்டா அந்த பாப்பாவும் கஷ்டப்படும். நீ
எனி டைம் கஷ்டப்பட்டுட்டே இருந்தா கண்டிப்பா பாப்பாக்கு ஏதாச்சும் குறை வந்துரும்க்கா, ப்ளீஸ்க்கா இந்த மாதிரிலாம் பண்ணாத. அவங்க உனக்கு பண்றதெல்லாம் நியாயமே இல்லதான். அது நான் வந்து நாளைக்கு கேட்குறேன்க்கா, நீ எதுவுமே மனசுல வச்சுக்காம ஜாலியா இருக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யமுனா, நீ சொல்றதும் கரெக்டு தாண்டி, ஆனா எதுவுமே என்னால மனசுல எடுத்துக்காம இருக்கவே முடியல. அவங்க பண்றதை என்னால தாங்கவும் முடியல. எதுக்காக இப்படி ஓரவஞ்சனை பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருக்கா, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் நீ உன்னோட குழந்தைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுக்கா. அது மட்டும் போதும் எனக்கு. உன்னோட குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீ இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை ஆரோக்கியமாகவே இருக்காதுக்கா. குழந்தைக்காக நீ கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி யமுனா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா, இப்போ தான் படித்து முடித்தேன், இனிமேல் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன யமுனா, இப்பதான் சமைச்சிட்டு இருக்கியா? இதுக்கு மேல சமைச்சு நீ எப்ப சாப்பிடுறது? இல்லக்கா, சீக்கிரமா சமைச்சிடுவேன், எனக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன நிவனுக்கும் சேர்த்து சமைக்கலையா? இல்லக்கா, அவங்க அம்மா அவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டுப்பாங்க. இப்போ நான் சமைக்கிறதெல்லாம் நிவன் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடி சொல்ற? நிவினுக்கும் உனக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லக்கா, எனக்கும் நிவினுக்கும் சண்டையெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நிவின் இருந்துட்டு நான் சமைக்கிறத சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறந்தே நான் சமைக்கிறத சாப்பிட்றதில்ல. அவங்க அம்மா வராதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இப்போது அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மாவை சமைக்க சொல்கிறாங்களாட்டுங்குது. அதனால தான்க்கா, வேறு எதுவும் இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன், நீ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடி, என்னமோ நடக்குது, கூடிய சீக்கிரம் நிவினை கொஞ்சம் மாற்ற பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு ரெஸ்ட் எடுக்கா, நல்லா ஜாலியாக இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம விஜய் இருந்துட்டு சீக்கிரமாக எழுந்துடுறாரு. எழுந்து வாக்கிங்கு எல்லா எக்ஸசைஸும் பண்ணி முடிச்சிடுறாரு. முடிச்ச உடனே அப்போ தான் காவேரி எழுறாங்க. காவேரி போகிறாள்ல, போயிட்டு அவளுக்கு பால் ஏதாச்சும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் போட்டு காவேரிக்கு எடுத்துகிட்டு வந்து, காவேரி எந்திரிச்சிரு காவேரி, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி என்னங்க எனக்கு டயர்டாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி எழுந்து உட்காடுறாங்க. உட்காந்துச்சத உடனே அதாவது விஜய் கையில் பாலை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுதாங்க. என்னங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பால் காவேரி, என்னாச்சு, எதுக்காக இப்படி பதற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க, நீங்கள் காலையில் அதுவும் காலையில் எழுந்த உடனே உங்கள் கையில் கிளாஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, என்ன குறும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலையிலே என்ன ஞாபகம் உனக்கு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, காவேரி இருந்துட்டு பல்லு விளக்காமே அதாவது பாலை குடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு, இங்கே பாரு காவேரி, பாலை குடிச்சிட்டு போயிட்டு சீக்கிரமாக குடிச்சிட்டு ரெடி ஆகிடு, நம்ம அந்த சாமியாரை பார்க்க போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு சரிங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் காலையிலேயே ஃபோன் பண்ணிடுறாரு. என்ன விஜய், நீ ரெடி ஆகிட்டா, நான் சாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீ சீக்கிரமாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா, நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பண்ணிட்டேன்டா, அவங்க நீங்கள் வரங்கன்னு நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட, நீங்கள் போன உடனே உங்களை பார்த்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம விஜய் வந்துட்டு சரிங்க தாத்தா, நான் போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுற தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தாவும் ஃபோனை வச்சிடறாரு. இங்கே பாரு காவேரி, தாத்தா ரொம்ப ஆசைப்படுறாரு, அவங்க என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ, நம்ம பேர குழந்தைக்கு வருங்காலத்தில் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சு நான் என்கிட்ட நிறைய கேட்குறாரு. அதனால நம்ம போயிட்டு கேட்டுட்டு என்னன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லிடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயும் பயங்கர சந்தோஷத்தோட எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு வழக்கம் போல் நம்ம சாரதா கிட்ட போகிறாங்க. சாரதா இருந்துட்டு வழக்கம் போல் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு, அதாவது எல்லாருக்கும் ஜூஸு ஃப்ரூட்ஸு காலையில் டிஃபனு அப்படின்னு எல்லாமே செஞ்சிடறாங்க. செஞ்சுட்ட உடனே, அம்மா உனக்கு எதுக்குமா இந்த வேலை, நேற்று தான் ஃபீவர்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தேன், இப்போ காலையிலே சீக்கிரமாக எழுந்து சமைச்சு முடிச்சிருக்க, எதுக்கு இந்த மாதிரி வேலை உனக்கு, நீ எதுக்குமா தேவையில்லாத வேலை பார்க்குற, விஜய் தான் சொன்னார் இல்லை நாளைக்கு வேலைக்காரங்க வந்துருவாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் எதுக்காகமா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்ல கேட்கவே மாட்டீங்களா, நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு
அதுக்கப்புறம் சாரதா வந்துட்டு, இங்கே பாருடி, உங்களுக்கெல்லாம் சமைச்சு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாண்டி இதெல்லாம் பண்ணுறேன், இதை பண்ணக்கூடாதுன்னெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கங்காவும் வராங்க. கங்கா வந்த உடனே சாரதா வந்துட்டு, வா கங்கா, காஃபி குடிக்கிறியா, காஃபி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நீ அக்காவுக்கு காஃபி எல்லாம் வேண்டாமா, பால் போட்டு கொடுமா, காஃபி தான் குடிக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நான் என்னத்தை குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும், நான் என்ன குடிக்கணும்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணாத, அம்மா எனக்கு காஃபியே போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவேரிக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா சண்டை, யார்கிட்ட இழுக்கலானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா கங்காவை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, ஏண்டி என்ன அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லக்கா காலையிலேயே நீ எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு வரலான்னு இருக்கியா, நான் சும்மா கேஷுவலா தானே சொன்னேன், டீ குடிச்சா குழந்தைக்கு நல்லது இல்லை, அதனாலதான் பால் குடிக்க சொன்னேன், இதுல என்ன இருக்கு, நான் என்ன குடிக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும்னு வேற சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்கடி, காலையிலேயே ஆரம்பிக்காதீங்கடி, என்னால முடியல, உங்ககிட்ட சொல்லி சொல்லி எனக்கு அழுத்தே போச்சு, நீங்க காலையிலேயே ஆரம்பிக்காதீங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாருங்கம்மா, விஜய் இன்னைக்கு ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறாங்களாம், அந்த சாமியார் கிட்ட நாங்க எங்க குடும்பத்துல வளர்க்க குழந்தை உண்டான உடனே போயிட்டு ஜாதகம் அந்த மாதிரி பார்ப்பாங்களாமா, இன்னைக்கு போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க தாத்தா, நேத்தே தாத்தா ஃபோன் பண்ணி விஜய்க்கு சொல்லிட்டாரு, நைட்டு தான் எனக்கும் சொன்னாரு, இன்னைக்கு போயிட்டு நாங்கள் சாமியாரை பார்த்துட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லவும், என்ன சொல்ற காவேரி, அப்படியா, நீங்க போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க, கண்டிப்பா நல்லதே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி, அதாவது சாரதா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, அம்மா எனக்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்க மாட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு எதுக்குடி, உனக்கெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நானும் எத்தனை நாள் தான் சண்டை போட்டுட்டே இருக்கிறது, உங்ககிட்ட சண்டை போட்டு போட்டு எனக்கு அழுத்து போச்சுமா, நீ எதுக்காகமா காவேரிக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியும் நீ பண்ற, எனக்கு சுத்தமா பிடிக்கலமா நீ பண்றதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி, அவங்க ஏதோ வழக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க, நமக்கு எதுவும் அந்த மாதிரி வழக்கு இல்லடி, வழக்கு இல்லாம எப்படி போயிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி, நீ பண்றது கொஞ்ச நாளா சத்தியமா சரியில்லை, இப்படியெல்லாம் இருந்தா கண்டிப்பா நீ சந்தோஷமாவே இருக்க முடியாது, நீ உன்னை கொஞ்சம் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, என்னதான் நான் மாத்திக்கணும்னு சொல்றேன், ஆனா எனக்காக யாரும் இந்த வீட்டுல மாறுற மாதிரி இல்லை, ஆனா காவேரிக்கு மட்டும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணி குடிப்பீங்க, ஆனா எனக்குன்னா நீங்க இப்படி பேசுவீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாரடி கங்கா, காலையிலேயே உங்க கூட பேச எனக்கு தெம்பு இல்லை, எனக்கு ரொம்ப உடம்பு முடியலடி, இப்படிலாம் என்கிட்ட பேசி என்னை கஷ்டப்படுத்தாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, இனிமே நான் உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேமா, நீங்க கஷ்டப்படாதீங்க, உங்களை கஷ்டப்படுத்தலாம் மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காது, என்னால உண்மையாவே பேச முடியல, காவேரி, நீ தான் எங்கேயோ போகணும்னு சொன்னலடி, போயிட்டு குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி, ரெடி ஆயிட்டே, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, நான் ரெடிங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருமே பயங்கர சந்தோஷத்தோட அந்த சாமியாரை பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கும் போயிடுறாங்க. போன உடனே உள்ள போன உடனே நம்ம அந்த சாமியார் இருந்துட்டு, வாங்க, இப்பதான் உங்க தாத்தா கால் பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவேரி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு நினைச்சு பயந்துகிட்டும் போறாங்க, அதாவது பயந்து ஒரு மாதிரி பதட்டத்தோடு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, குழந்தை உண்டான நேரத்தையும் நாலு டைம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் பிறக்கும், அந்த பெண் குழந்தை வந்து உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஆட்டி படைக்கும், அது அப்படியேப்பட்ட ஒரு ராசிக்காரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ நீங்க ஒரு சில சண்டையால உங்க வீட்டை விட்டு தள்ளி இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம விஜயும் காவேரியும் பயங்கர ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்டை விட்டு தள்ளி இருக்கிறது ரொம்ப தப்பு, நீங்க என்ன சண்டையா இருந்தாலும் வீட்டை விட்டு போகக்கூடாது, வீட்டை விட்டு போனா கண்டிப்பா மகாலட்சுமி வீட்டை விட்டு போன மாதிரி தான், நம்ம
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எதை நோக்கி ஓடுறோமோ அது நமக்கு நடக்கவே நடக்காது. அது நடக்கணும்னா கண்டிப்பா நீங்க ஏற்கனவே இருந்த வீட்டுக்கு நீங்க போகணும். இது இப்போ இருக்கிற வீட்டில் கண்டிப்பா சண்டை நடக்கும். இப்போ இருக்கிற வீட்டில் இருந்துட்டு நீங்க ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு, அதாவது அங்க இருக்க சந்தோஷமும் நிம்மதியும் இழக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எந்த வீட்டில் இருந்தீங்களோ அந்த வீட்டில் இருந்தாதான் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். இப்போ இருக்கிற வீட்டில் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிம்மதின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. போக போக ஒவ்வொரு உறவா உங்களை விட்டு போயிட்டே தான் இருக்கும். நீங்க எவ்வளோ சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க, இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும், அது உங்களுக்கு தெரியாம தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வீட்டில் இருந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையும் இல்லை, உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதுக்கப்புறம் நான் சொன்னதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட வாரிசுக்கு வந்து நீங்கள் ஒரு மரியாதையும் உங்கள் வாரிசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியார் சொல்லவும், காவேரி இருந்துட்டு இதெல்லாம் ரொம்ப அதாவது இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இவர் சொல்கிற மாதிரி தானே அக்கா எல்லாத்துக்குமே சண்டை போட்டுகிட்டே இருக்கா. இப்போது அக்கான்ற உறவே நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு எதனால் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவர் யோசிக்கிறாரு. சாமி இருந்துட்டு இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் பண்ணுறது செய்கிறது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் எங்கேருந்து செய்யணும் எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஒரு நாட்டையே ஆள்ற சக்தி உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க சாமி, இதுக்கு வேற ஏதாச்சும் பரிகாரம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா, இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லை, நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆனா இதுக்கு எந்த பரிகாரமே இல்லை, நீங்க உங்க வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் நல்லது. அதே மாதிரி நீங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை உங்களுக்கு தேடி தேடி வரும். எதுக்காக வருது, எதனால வருது, எப்படி வருதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. காரணமே இல்லாமல் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண இன்னும் கஷ்டம் தான் வந்துட்டுருக்கோம். நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுனது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரொம்பவே சந்தோஷமாக வந்தவங்க மூஞ்சி ரொம்பவே வாடி போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு என்னங்க, என்ன விஜய் சாமியார் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய், நம்மளுக்கும் அதாவது அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஒரு உறவே இல்லாத மாதிரி ஆயிடுமா, எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது, இப்படி இவர் பொய் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் காவேரி, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கள் இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, நீங்கள் வந்ததுலேருந்தே காவேரி அக்கா அதாவது கங்காக்கா வந்து எங்கிட்ட ஒரு மாதிரியா தான் பேசுறாங்க, வாயில கத்திய வச்சு பேசுற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா இவங்க சொல்றதெல்லாம் உண்மை போலதான் இருக்குங்க. அவ பேசுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இப்போ இவர் சொல்றத பார்த்தா கங்காக்காக்கு அதாவது அவ என்ன நினைச்சிட்டு இருக்கானே எனக்கு தெரியல. ஆனா போக போக இன்னும் அதிகமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அப்படி அதிகமாயிட்டு அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற அளவுக்கு சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்குங்க. நம்ம வீட்டுக்கே போயிடுவாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, நான் சாரதா அத்தை கூட இருக்குன்னு சொல்லிட்டு அத்தை கிட்ட சொல்லிட்டேன். அப்போ அத்தை மனசை நான் எப்படி மாத்துறது, இங்க பாருங்க நான் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நம்ம நாளைக்கே இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, அம்மா விட்டு போக போகிறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சந்தோஷம் என்னன்னா, அதாவது தாத்தா பாட்டி கூட போயிட்டு இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தாவும் பாட்டியும் பயங்கர சந்தோஷம். அதாவது ஃபோன் பண்ணி விஜய் வந்து ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லவும், கல்யாணிக்கு பயங்கர சந்தோஷம். விஜய்
இந்த வீட்டுக்கு வரப்போறாருன்னு நினைச்சு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி அந்த வீட்டுக்கு போனா காவேரியோட நிலைமை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு விஜய், நீ காவேரியை கூட்டிட்டு நாளைக்கே வீட்டுக்கு வந்துரு. திரும்ப திரும்ப அங்கேயே இருக்கணும் நீ அவசியமே இல்லை, சரியா? நீ அங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்க தாத்தா, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜயும் காவேரியும் ஒரு வீட்டுக்கு போற வரைக்கும் எந்த வார்த்தையுமே பேச மாட்டாங்க, சைலண்டாவே வராங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ரூம் போயிட்டு ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துறாரு. நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்டே, இங்க பாருங்க விஜய், இன்னைக்கு இப்போ போயிட்டு நான் அம்மா கிட்ட பேச போறேன், நாளைக்கே நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, அத்தை மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நீ அவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு, சரிங்க நான் போயிட்டு அம்மா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா கிட்ட போயிட்டு பேசுறாங்க. அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு, என்னோட விஷயம், என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல பாட்டி, நாங்க இப்ப இன்னைக்கு ஒரு சாமியாரை பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையாம்மா, அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்தோம். அந்த சாமியார் சொன்னது, அவர் சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கு பகீர்னு இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னடி சொல்ற, அப்படி என்னதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு அங்க நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாம சாரதா கிட்ட சொல்றாங்க. சாரதா கிட்ட சொன்னதுமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருமா, இதனால நான் இங்க இருந்தா கண்டிப்பா காவேரி அக்காவும் சரி நீங்களும் சரி என்னை விட்டு பிரிஞ்சிருங்களோன்னு எனக்கு பயமா இருக்குதுமா. அதனால நானும் விஜயும் நாளைக்கே எங்க வீட்டுக்கு போலான்னு இருக்கோமா, நீ என்ன சொல்றமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு காவேரி, நீ நல்ல முடிவை தான் எடுத்திருக்க. இனிமே கண்டிப்பா நீங்க இங்க இருக்கவே கூடாது, நீங்க அங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டா கங்கா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.